அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது எக்லெஸ் பிஸ்தாசியோ டார்ட் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்லெஸ் பிஸ்தாசியோ டார்ட் பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மஜ்ரைன் 160 கிராம், ஐசிங் சுகர் 60 கிராம், சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் 40 கிராம், கோதுமாவு 220 கிராம். இது பிஸ்தாச்சியோ நாட்டு. இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தூளை அரைச்சிருக்கேன். இது நான் எடுத்துருக்கிறது 60 கிராம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், எசன் வெனிலா 1 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, பிஸ்தாக்கோ ஸ்ப்ரெட் 250 கிராம் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம செய்யலாம். முதல்ல மஜ்ரைனை எப்பயும் போல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது கூட நான் ஒரு மூடி எசன் வெனிலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா, நான் 60 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன் இனிப்புக்கு. இதில் போட்டுருங்க. ஓகேவா, நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இனிப்புக்கு. இந்த அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா, இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து போட்டுருங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கார்ன்ஃப்ளவர் 40 கிராம் கார்ன்ஃப்ளவர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸை நீங்கள் நல்லா தூளாக அரைக்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா 220 கிராம் கோதுமை எடுத்துருக்கேன். உடனே எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போதைக்கு நான் 3 கரண்டி போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண கிராஸாக வருது. இப்போ கரண்டி பாய்க்க முடியாது, நம்ம கையில் பாய்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம கை பாய்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம கை பாய்க்கிறோம். மாவு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்களா உங்களுக்கு அந்த பதம் நல்லா தெரியும். இதே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க. புதுமையான ஒரு பிஸ்கட் நான் செய்கிறேன் இன்றைக்கி. இந்த ரெசிபியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவை பாருங்கள், கையில் ஒட்டுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். கையில் ஒட்டாமல் இருக்குன்னா மாவு இன்னும் கொஞ்சம் போடணும். ஓகேவா, போட்டுட்டு வாங்க இப்படி. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணேன். பாருங்கள், 220 கிராம் மாவு எடுத்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு.
ஏன்னா நான் 170 கிராம் வந்து மஜிரின் பச்சேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்குது, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, இப்போ வாங்க பிஸ்கட் செய்யலாம். நான் வந்து வெட்டை அச்சு பாய்க்கினால நான் பிளாஸ்டிக் பை பாய்க்கிறேன். நான் இந்த அச்சு தான் பாய்க்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி அச்சு. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாவு வந்து அது மேலே ஒரு பிளாஸ்டிக் பை வச்சு ஊட்டுக்கட்டியில் வந்து நான் உருட்டி சம அளவு கொண்டு வரேன். ரொம்ப நீப்பீஸாக கொண்டு போயிடாதீங்க, ரொம்ப மொத்தமாகவும் கொண்டு போயிடாதீங்க. கணக்கானதாக கொண்டு வாங்க, அப்போ தான் அச்சு வந்து வெட்டுறப்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. இந்த வெட்டை அச்சில் தான் நான் வெட்ட போகிறேன் இப்போ. ஏன்னா இந்த மாதிரி வெட்டை அச்சுன்னா நான் உள்ளுக்கு வந்து இது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்கு வந்து இது ஊற்றுறது, பிஸ்தாசியோ க்ரீம் வந்து ஊற்றுறது. இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி தான் வரணும். தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா. இப்போ நான் அது மேலே வந்து பிஸ்தாக்கோ ஸ்ப்ரெட் வந்து மேலே ஊற்ற போகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மேலே ஊற்ற போகிறேன் பாருங்கள். பைப்பிங் பை வாங்கிக்கிங்க, அதில் ஊற்றி இதில் வந்து பிஸ்கட் மேலே ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தப்போ ஊற்றிக்குங்க. பாருங்க, நான் 2வது ஊற்றிட்டு வரேன். பாருங்கள், 2 இது ஊற்றிட்டேன். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஊற்றி முடிச்சிட்டேன் ஸ்ப்ரெட்டை. இப்போ நம்ம அது மேலே வந்து பிசாசோ நட்ஸ் வந்து மேலே தூவ போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தப்பில் போட்டுக்குங்க. இது வந்து பேக் கடையில் கிடைக்கும், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நல்லா இடிச்சிட்டேன், ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டேன். இடித்து தான் அது மேலே நான் இப்போ தூவிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு, மேலே தூவியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா பேக் பண்ண போகிறோம். 160 செல்சியஸ் 20 நிமிஷம். ஓகேவா, இப்போ நான் வந்து அவன் 5 நிமிஷம் சூடாக்கிட்டேன். சூடாக இருக்குது. இப்போ நம்ம இது உள்ளுக்கு வச்சுட்டு 160 செல்சியஸு 20 நிமிஷம். ஓகேவா, 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சுவையான எக்லெஸ் பிஸ்தாக்கோ தாட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.